ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முட்டை ஓடு பற்றிய டிப்ஸு. ஆமாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் முட்டை உடைச்சிங்கன்னா அந்த தோலை தூக்கி எறியவே மாட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இதில் இவ்வளோ யூசஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த மாதிரியான டிப்ஸஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்கோலை எப்படி ஷார்பன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்பப்போ கத்திரிக்கோல் முழுக்கட்டே ஆகிடும். நம்ம கிச்சன் யூஸ் பண்ணுறப்ப கட் பண்ணுறப்ப சரியாக கட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி முட்டை உடைச்ச ஓடை எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 முட்டை ஓடை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். எந்த சிசரை நம்ம ஷார்பன் பண்ணுமோ அந்த சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணும்போது முட்டை ஓட்டோட தோலும் அந்த சிசரும் உரையிறதுனால சிசரோட ஷார்ப்னஸ் அதிகமாகும். அந்த முழுக்கட்டையாக இருக்கிறது சரியாகி ஷார்பன் ஆகும். பிளேடு உங்களுக்கு ஈஸியாக கட்டிங்க்கு யூஸ் ஆகும். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போயிடலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரோட பிளேடை எப்படி ஷார்பன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி முட்டை உடைச்ச ஓடை எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. முட்டை ஓடை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடிட்டு ஜாரை நம்ம 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த முட்டை ஓடு ஃபைன் பவுடராக ஆகிற அளவுக்கு அரைச்சிடுங்க. இப்போ இந்த பவுடரை நான் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட யூசஸை பின்னாடி சொல்கிறேன். இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மிக்ஸி ஜாரோட பிளேடை பாருங்கள். மிக்ஸி ஜாரோட பிளேடு நல்லா ஷார்பன் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக மசிஞ்சு வரும். இப்போ அடுத்த டிப்ஸு, நம்ம இப்போ பொடிச்சு எடுத்த அந்த மோட்டோட பொடியை எடுத்து நம்ம கிச்சன் சிங்க்கில் 2 டீஸ்பூன் தூவி விட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கில் இருக்கிற அடைப்பை எடுத்து விடுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த பொடியை 2 டீஸ்பூன் தூவிட்டு இது மேலே சுடு தண்ணியை ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப கிச்சன் சிங்கில் இருக்கிற அடைப்பெல்லாம் அது சரி பண்ணிடும். இந்த முட்டையோட பொடி இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடாய் யூஸ் பண்ணுவோம் குக்கிங்க்கு. கடாயினாலும் சரி, ஈயம் பாத்திரம்னாலும் சரி, அலுமினிய பாத்திரத்துலேயும் சரி, அடிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பாகி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும். அதை தேய்ச்சி எடுக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி 2 டீஸ்பூன் முட்டை ஓட்டு தோலை தூவிட்டு அது மேலே கொஞ்சமாக பாத்திரம் வளர்க்குற லிக்யூடையும் சேர்த்துக்கிறேன். இது மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு லைட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தோட அடி போர்ஷனில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்கு தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடுங்க. அந்த முட்டை ஓட்டோட தோலில் இருக்கிற அந்த கால்சியம் இந்த கருப்பு தன்மையும் ப்ரௌனிஷ் கலரையும் எடுத்து விட்டுடும், அடி பிடிச்சிருக்கிறத. இப்போ இதை நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சின்னு. முன்னாடி இருந்த அந்த பிசுபிசுப்பு அந்த ப்ரௌனிஷ்லாம் இல்லாமல் பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நம்ம சில்வர் பாத்திரத்துலேயும் நாள்பட்ட பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக அந்த வரம்புலையும் சரி, பூவாக போட்டிருந்துச்சுன்னா அந்த பூக்கள்லேயும் சரி சின்ன சின்ன ப்ரௌனிஷாக கரை மாதிரி தங்கிடும். அதுக்கு இந்த முட்டை ஓட்டு பொடியை கொஞ்சம் 2 டீஸ்பூன் அதில் தூவி விட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் பாத்திரம் வளர்க்குற லிக்யூடையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம சில்வர் பாத்திரத்துலேயும் சரி, டீ ஆத்துற பாத்திரம், டீ மக்கு, காஃபி மக்கு, டீ போடுற பாத்திரம் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இருக்கிற கரைகளுக்கு இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து ஸ்க்ரப்பர் வச்சு தீத்தி விடுங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா நான் தேய்ச்சி எடுக்கிறேன். அந்த ப்ரௌனிஷ் கரை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இது 5 நிமிஷம் ஊறுறப்பே நமக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். அந்த கால்சியம் முட்டை ஓட்டில் இருக்கிற அந்த கால்சியம் கன்சிஸ்டன்சி இந்த கரையை எடுத்துரும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது.
இதே மெத்தடில் நீங்கள் குக்கரோட உள்பக்கம் டீ பாத்திரத்தோட உள்பக்கத்துலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸுக்கு போயிடலாம். நம்ம வீட்டில் வளர்க்குற பிளான்ட்டுக்கு தொட்டி செடிக்கு மேக்ஸிமம் நம்ம உரம் போடவே மாட்டோம். அதுக்கு இந்த முட்டை ஓட்டு பொடியை போட்டிங்கன்னா அது இந்த செடி வளர்ச்சிக்கும் சரி, செடியில் பூக்கள் நிறையா மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல உரமாக செயல்படும். இந்த முட்டை ஓட்டு பொடி ஒரு நல்ல ஃபெர்டிலைசர். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை ஓட்டு பொடியை வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் தயார் பண்ண போகிறேன் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்காக 2 டீஸ்பூன் முட்டை ஓட்டு பொடியை எடுத்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையை நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கலக்கி எடுத்த கலவையை நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகிறதோட நமக்கு கலர் கொடுக்குற ஏஜெண்ட்டாகவும் யூஸ் ஆகும். நம்ம ஃபேடாக இருக்க கருப்பு நிறத்தை போக்குறதுக்கு, பளிச்சின்னு வெள்ளையாகிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரை நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்கின் மேலே படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். நார்மல் நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுறப்ப எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒயிட்டாக பளிச்சின்னு இருக்குது ஸ்கின்னு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகள்லாம் வரும். மெயினாக பல்லி செவுத்தில் அங்கே இங்கே பெட்டு பக்கம்லாம் வர்றப்ப நமக்கு தூங்கிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த முட்டையோட பெட்டுக்கு அடிப்பக்கம் வச்சிட்டிங்க அப்படின்னா பூச்சிகள் வராமல் இருக்கும். அதே போலயே முட்டை உடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக ஒரு மெலிசான லேயர் இருக்கும். அந்த லேயரை நம்ம கையில் வெட்டு காயமோ இல்லை நெருப்பு காயமோ பட்டிருக்கும்போது டக்குன்னு அந்த முட்டை ஓட்டுக்கு உள்பக்கம் இருக்கிற அந்த தோலை எடுத்து வச்சோன்னா அந்த காயம் டக்குன்னு ஆறிடும். அதே மாதிரியே நம்ம பிளான்டிங் பண்ணுறப்ப சீடு போட்டு முளைக்க வைக்கிறத முட்டை ஓடு தோலில் போட்டு முளைக்க வச்சோன்னா விதையிலேருந்து சீக்கிரமாக பிளான்ட் முளைச்சி வரும். நம்ம அந்த தோலோடையே நம்ம மண்ணுலேயும் வச்சு பிளான்ட்டை நட்டுக்கலாம். ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி